வந்து 50 வருஷமாக இங்கே இருந்திருக்கேன். ஸ்டாண்டு வந்து ஒரு மட்டும் இருக்கும், அங்கே நான் கிழிஞ்சது பொறுக்கிருக்கேன். குழந்தை எல்லாம் மட்காசுலாம் பண்ணி இல்லாமல் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து இது காட் கிவன் கிஃப்ட். இதில் வந்து தி பெக்குலியாரிட்டி ஆஃப் திஸ் பீச் இஸ் 3 பக்கமும் ரெசிடென்ஷியல் அசோசியேட் இது இருக்குது. இப்போ ஜனங்கள்லாம் இருக்கா. நீங்கள் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ யாரை பார்த்தா குப்பை போடாதீங்க, டோன்ட் குப்பை. பின்னெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கனாக்கா, இங்கே பெரிய லேம்ப் இருக்கும், 5 இது போட்டுருக்கணும். அதை வந்து 11 மணிக்கு ஆஃப் பண்ணிப்போம். அப்புறம் போலீஸ்னு கொஞ்சம் உத்தரையும் விட மாட்டார். ஏன்னாக்க அந்த ஆலிவ் ரெட் டர்ட்டில்ஸ்க்கு வந்து they cannot distinguish between artificial light and the natural light. ஸோ வெளியில் வந்ததும் நம்ம நேச்சுரல். அப்புறம் இங்கே உத்தரி அதுக்கு சத்தம் ஆகாது. இதெல்லாம் நாம் பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இட்ஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோட பீச்சு, நம்ம பீச்சுன்னு சொல்ல வேண்டாம், இது என்னோட பீச்சு அப்படின்றதுனா இது பழைய மாதிரி நம்ம ஆமையோர்னு வைக்கிற திருப்பி வைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். நீங்கள் இவெல்லாம் சின்ன இருக்கிற தி வேர்ல்ட் பிலாங்ஸ் டு யூ. ஓகே, Like though I tell everybody I will not leave the world in a hurry. I want to see everything done. Okay. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல குப்பை இருந்தால் அதை எடுத்து போடுங்க, பக்கத்தில் பழகி இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த சாப்பாட்டு கடையெல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சாப்பாட்டு கடையில் நாங்கள் வந்து 2 பக்கமும் ஓரமாக வேணும்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன். அதுக்கெல்லாம் ஜீவிதான். ஓகே, ப்ளீஸ், திஸ் இஸ் யுவர் பீச். வாரம் ஒரு 10 நாளைக்கு செவ்வாய்க்கு சனிக்கிழமை வந்து க்ளீன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்காக நம்ம ரோட்டில் பார்க்கும்போது என்ன நினைப்போம், இது நல்லா க்ளீன் பண்ண நல்லா இருக்கும், இந்த இடத்துல சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்போம்ல. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் டேக் திஸ் இனிஷியேட்டிவ் சீரியஸ்லி. ஒரு ஃபோட்டோக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறேன், நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணேன், அந்த மாதிரி ஒரு ஷோ பீஸ் பண்ண வேணாம். ரியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த ரியலாக பண்ணுங்கள். ஸோ வி ஹாவ் அ பார்ட்னர் வித் உர்பே சார். ஸோ அவங்க வந்து தே வில் பிரீஃப் யூ அபவுட் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க. அந்த ப்ரீஃப் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்சியராக ஒரு 1 hour 1.5 hours whatever time, ப்ளீஸ் டேக் த இனிஷியேட்டிவ். நம்ம சுற்றி இருக்கிறத எப்படி நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஆஸ் அதுல்யா நம்ம வந்து வி ஆர் கேரிங் ஃபார் அ சீனியர். ஸோ அது வந்து இங்கே வந்து வி ஆர் ஆல்சோ கேரிங் ஃபார் த சொசைட்டின்னு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுங்கள். பண்ணலாமா? ஸோ ஐ ரியலி தேங்க் என்டையர் டீம், அதுல்யா டீம் அண்ட் உர்பே சார் டீம் அண்ட் MSSW டீம் அண்ட் பார்ட்டி வந்திருக்கிறாங்க, சீனியர் பர்சன், வெரி சீனியர் பர்சன் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இது ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து சின்சியர் ஆக்டிவிட்டி எடுத்து பண்ணலாமா? எஸ் சார். வில் கிளீன் த பீச். எஸ் சார். தேங்க்யூ. அதுல்யா சீனியர் கேர்லேருந்து இன்றைக்கி வந்து பெசன்ட் நகர் பீச்சில் வந்து அலாங் வித் உர்பே சார் அண்ட் மற்ற எங்களோட ஸ்டாஃபோட வாலண்டியர்ஸ் கூட பீச்சை க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் அதுல்யா சீனியர் கேர் வந்து கேரிங் ஃபார் சீனியர் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது ஒரு ஒன் ஆஃப் தி சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக சரி நம்மளால் முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு பண்ணணுன்றது காரணத்துக்காக நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எங்களோட ஸ்டாஃப் கூப்பிட்டு வந்து இந்த பீச்சில் வந்து ஒரு க்ளீனிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் ஒரு 2 hours வந்து நாங்கள் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸோ ஒரு க்ளோஸ் ஒரு 100 பேர் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இதனால் ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா, நாங்கள் மட்டும் இந்த பீச் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து எங்களுக்கு எங்களோட எம்ப்ளாயிஸ்கள் மற்றவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எல்லாருமே வந்து அடுத்தவங்க க்ளீனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளும் இப்படி க்ளீனாக வச்சுக்கலான்றதுக்காக நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒத்துழைக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? இல்லை, அதுல்யா சீனியர் கேர் வந்து நாங்கள் ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பீச் ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். மற்ற ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுறோம். ஆனால் பீச்சில் வந்து ஒரு க்ளீனிங் ஆக்டிவிட்டின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வந்தாங்க, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இது மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் வந்து இந்த யாருமே ஆக்சுவலாக எங்களோட ஸ்டாஃப்க்கு வந்து நாங்கள் ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்கோம் எங்கள் கம்பெனியில். நாங்கள் யாருமே வந்து கம்பல் பண்ணலை.
நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னோம், இது மாதிரி பீச் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, நீங்கள் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே முடிச்சு திரும்பி வேலைக்கு தான் போகிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் வந்திருக்கிறவங்க, சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு வாலண்டியராக ஒரு இன்ட்ரெஸ்டடாக வந்து ஏதாவது ஒரு பண்ணணுன்ற ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாருமே அவங்க செல்ஃபாக தான் பண்ணுறாங்க, யாருமே கம்பல் பண்ணி இங்கே வரலங்க. இப்போ வந்து இந்த பூமியினுடைய இந்த சூழலியல் வந்து பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஓகே, ஆஸ் அ கம்பெனியாக நாங்கள் பேச முடியும். ஏன்னா நாங்கள் வந்து பிளாஸ்டிக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நாங்கள் நிறைய ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். அங்கே கூட பிளாஸ்டிக்கை வந்து நாங்கள் யாருமே தூக்கி குப்பையில் போட மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு எவ்வளோ பிளாஸ்டிக் நாங்கள் எடுக்கிறோம் அதை வெயிட் போட்டு தனியாக வச்சுருக்கிறோம். எவ்ரி வீக் வந்து அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கூட அசோசியேட் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம். அதை வந்து எங்களோட ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு இண்டிவிஜுவலாக எங்களால் என்ன பண்ண முடியுதுன்றதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறதை வந்து இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதனோட இருக்குன்றதை கம்யூனிகேட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஓகே, தேங்க்யூ. அந்த கிளாஸ் பிரின்ஸ்